ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்ப நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் கோபி செம்ம தென்னாவட்டோட பாக்கியா கிட்ட பிரச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு போனா, ஆனா அதுக்கு பதிலா பாக்கியா கிட்ட செம்மையா அவமானப்பட்டுட்டு அங்கருந்து கிளம்பி போறது மட்டும் இல்லாம, இந்த பாக்கியாவ நான் கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கா. ஆனா அப்படி பாக்கியோட வீட்டுக்கு பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கத பார்த்த ராதிகாவோ செம்ம கோவத்தோட மூஞ்சி திருப்பிக்கிட்டு போக, உடனே இப்ப இவள வேற சமாதானப்படுத்தணுமான்னு சொல்லிட்டு கோபி அவங்க கிட்ட பேசுறதுக்காக போனா, ஆனா கோபிய ராதிகா கொஞ்சம் கூட கண்டுக்கிற மாரி தெரியல. அது மட்டும் இல்லாம ராதிகாவ இன்னுமே ரொம்பவே கோவப்படுத்துற மாதிரி அந்த தெருவுல இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி பாக்கியாவும், கோபியும் சண்டை போடுறத வீடியோ எடுத்து நெட்ல போட்டு விட்டது மட்டும் இல்லாம நியூஸ்காரங்களுமே அந்த வீடியோவ எடுத்து அவங்களோட சேனல்லயே போட்டு இந்த மாதிரி பாக்கியோட குடும்பத்த கோபி மிரட்டுறதா செம்மையா பரபரப்பான நியூஸ் எல்லாம் பரப்பிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி கண்டிப்பா கோபியோட 2வது ஒய்ஃபான ராதிகா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ராதிகாவ பத்தியுமே தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. அதனால ராதிகாவோட கோவம் கோபி மேல இன்னுமே அதிகமாகுறது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி நியூஸ்காரங்க ராதிகாவ மட்டும் இல்லாம ராதிகாவோட பொண்ண பத்தியுமே பேச ஆரம்பிக்க, இதுக்கு மேலயும் இந்த நியூஸ்காரங்கள நம்ம இப்படி பேச விட்டுட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு உடனடியா கோபி கிட்ட முதல்ல இந்த வீட்ட விட்டு நீங்க வெளிய போங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா என்னோட கண்லயே பட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு கோபியோ செம்மையா பதறி போயிட்டு ராதிகா கிட்ட, "ராதிகா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? வீட்ட விட்டு என்ன வெளிய போக சொல்லி சொல்றியா? நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லா தப்புக்கும் காரணம் அந்த பாக்கியா தானே? இப்ப கூட நீ நான் எந்த மனநிலைமையில இருக்கேன்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு மறுபடியுமே அவங்க மேல எந்த தப்புமே இல்லாத மாதிரி அதுக்கு பதிலா ஏதோ ராதிகா தான் தப்பு பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. உடனே இதனால இன்னுமே கடுப்பான ராதிகாவோ, "நான் ஒண்ணும் பாக்கியா கிடையாது. பாக்கியா கிட்ட தான் நீங்க இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கையவே மொத்தமா அழிச்சுட்டீங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்னோட லைஃபையும், அதே மாதிரி மயூரியோட லைஃபையுமே அழிக்க பார்க்குறீங்களான்னு" சொல்லிட்டு மறுபடியுமே கத்த ஆரம்பிக்க. உடனே இத கேட்டுட்டு கோபி என்ன ஆகும்னா, "நான் தான் உன்னோட வாழ்க்கைய கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். இதே மாரி தான் இந்த பாக்கியாவும் பேசிட்டு இருக்கா. சொல்லப்போனா நான் தான் இங்க அப்பாவி ஏமாளி. உங்களால தான் என்னோட லைஃபே இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு. ச்சே! ஏன் தான் உன்னையும் சரி, பாக்கியாவையும் சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு, "ஓ! நல்லதா போச்சு. நீங்க பேசாம என் கூட இருந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலா தனியாவே இருந்து சந்தோஷமா இருங்க. என் கூட இருந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலா தனியாவே சந்தோஷமா இருந்துங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிவோர்ஸ் குடுத்துடுறேன். அதனால முதல்ல இந்த வீட்ட விட்டு வெளிய போங்கன்னு" சொல்லிட்டு சொல்ல, அப்போ இந்த மாதிரி ராதிகா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கோபிய, "என்ன ராதிகா சொல்லிட்டு இருக்க? கோவத்துல பேசின விஷயத்தெல்லாம் நீ இப்படி பெரிய பிரச்சனையா ஆக்காதன்னு" சொல்லிட்டு சமாதானப்படுத்துற மாதிரி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்க. ஆனா ராதிகாவோ கோபி பேச வரத கேட்குற மனநிலைமையிலே கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேலே என்னால உங்க கூட வாழ்ந்து கஷ்டப்பட முடியாது. ஏன்னா, நான் ஏற்கனவே நெறைய கஷ்டத்த அனுபவிச்சுட்டேன் கோபின்னு சொல்லிட்டு, அவங்கள வெளிய தள்ளி கதவ பூட்டுனது மட்டும் இல்லாம, அவங்களோட அம்மாகிட்ட "நீ மட்டும் அந்த ஆள வீட்டுக்குள்ள விட்ட, அப்புறம் நீயும் அவனோட சேர்ந்து வெளியவே போயிடுன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மாவ எச்சரிக்கைப்படுத்திட்டு அவங்க வீட்டுக்குள்ள போக, இதனால ராதிகாவோட அம்மாவுமே கோபிக்கு எந்த ஒரு உதவியுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்க. அதனால கோபியோ இன்னுமே இது எல்லாத்துக்குமே காரணம் கோபி தான் சொல்லிட்டு செம்மையா கடுப்பாகுறது மட்டும் இல்லாம, அவங்க மேல இன்னுமே பக உணர்வ அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி தன்னோட வீட்ல இருக்கவங்களே தன்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு பாக்கி ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும், ஆனா அந்த விஷயம் எதையுமே தன்னோட மைண்ட்ல ஏத்திக்காம, நம்ம இதுக்கப்புறமா பிசினஸ்ல பெரிய லெவல்ல சாதிச்சே ஆகணும். நம்மள அசிங்கப்படுத்தின அத்தனை பேருக்கு முன்னாடியும் நம்ம கெத்து காட்டணுன்றதுக்காகவே அவங்க அவங்களோட கவனத்த முழுக்க முழுக்க அவங்களோட ரெஸ்டாரண்ட் பக்கமே திருப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் எழிலும் இந்த மாதிரியே கோபி அவங்களோட அம்மா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம பாக்கியா திருப்பி பதிலடி கொடுத்த எல்லா விஷயத்தையுமே வீடியோல பார்த்துட்டு இந்த மாதிரி உடனடியா வீட்டுக்கு வந்து பாக்கியாக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்கது மட்டும் இல்லாம, இப்பதான் நீங்க சரியான விஷயத்த பண்றீங்கன்னு சொல்லிட்டு பாக்கியாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இத பார்த்த செல்வியும், "நீயாவது தம்பி பாக்கியாக்கா பண்ற விஷயம் சரின்னு புரிஞ்சுக்கிட்டியா? ஆனா என்ன இங்க இருக்கவங்க தான் அத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு" சொல்லிட்டு ஈஸ்வரிய பார்த்து குத்தி காட்டுற மாதிரி பேச, உடனே ஈஸ்வரியும் எப்பவும் போலயே கோவத்தோட யார்கிட்டயுமே பேசாம அங்கருந்து வெளிய கிளம்பி போக, உடனே எழிலும், "நீ யார பத்தியும் எதுக்காகவும் கவலைப்படாதம்மா. நீ என்ன பண்றியோ அதையே பண்ணும்மா. நான் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போனது மட்டும் இல்லாம, அவங்க ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஃபியூச்சர்ல கோபி போயிட்டு நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லன்ற காரணத்துக்காக அவங்க கிட்ட போயிட்டு நம்மள தப்பா எதுவும் சொல்லிடக்கூடாது. அதனால நம்மளே அவங்க கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இந்த படத்த நான் எடுக்கலாமா வேண்டாமான்ற முடிவ அவங்க கிட்டயே ஒப்படைச்சிடலான்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க ப்ரொடியூசர பார்த்து பேச பார்க்கறதுக்காக போகும்போது, கரெக்ட்டா அங்க கோபியும் ப்ரொடியூசர பார்த்து பேசிட்டு அங்க வெளியே ரொம்பவே கடுப்போட வந்துட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னு தெரியாத எழில உடனடியா உள்ள போயிட்டு, "சார்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அவங்க எல்லா உண்மையுமே சொன்னது மட்டும் இல்லாம, முக்கியமான ஒரு விஷயமா, "இந்த கதையில கூட நான் எங்க அம்மாவ இன்ஸ்பயர் பண்ணி தான் நெறையவே சீன் வச்சிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு நான் இந்த படத்த பண்றது பிடிக்கலன்னா, அத தாராளமா இப்பவே சொல்லிருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட திறமைக்கு மட்டும் எனக்கு சான்ஸ் குடுத்தா போதும். மத்தவங்களோட பேச்ச கேட்டுட்டு எனக்கு இந்த சான்ஸ் குடுக்க வேண்டாம்னு" சொல்லிட்டு கோபிய மனசுக்குள்ள வச்சுட்டு பேச ஆரம்பிக்க, உடனே இத புரிஞ்சுக்கிட்ட அந்த ப்ரொடியூசர் இப்ப கூட கோபி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நான் இந்த வாய்ப்ப குடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அப்ப கூட அவங்க கிட்ட நான் உங்க திறமைய நம்புறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசினது மட்டும் இல்லாம, இந்த படத்த கண்டிப்பா
உங்க கூட சேர்ந்து தான் நான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளியரா சொன்னது மட்டும் இல்லாம, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பயுமே கட் பண்ணிட்டேன். ஏன்னா, அவங்கள பத்தின வீடியோவ நானுமே நெட்ல பார்த்துட்டேன். ஸோ, இப்பதான் அவங்களோட உண்மையான கேரக்டரே எனக்கு புரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு நான் சான்ஸ் குடுத்ததுக்கான காரணமே கோபி சொன்னாங்கன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்ல. எனக்கு உங்களோட கதை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்னோட தயாரிப்புல படத்த பண்ண விருப்பமா இல்லையான்னு? முடிவ எழில்கிட்ட கொடுக்க, உடனே இத கேட்ட எழிலும் ரொம்பவே சந்தோஷத்தோட கண்டிப்பா பண்றேன் சார்ன்னு சொல்லிட்டு கண் கலங்கி சொல்லிட்டு அங்கருந்து செம்ம கெத்தா வெளிய வராங்க.